My name is SRT, 3rd BCom, G. Venkadaswamy Naidu College in Kovilpatti. என்னோட டாபிக் வந்துட்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஆண்டர்பிரனர். ஃபஸ்ட்டு கண்டென்ட்டில் இன்ட்ரோடக்ஷன், ரிஸ்க் பியர், ரிச்சோரஸ் ப்ரொவைடர், ஹை அச்சீவர், ஆக்ஷன் ஓரியன்ட், டைமனிக் ஏஜென்ட், இன்னோவேட்டர், மோட்டிவேட்டர், ஆப்பர்ச்சுனிட்டி ஓரியன்ட், ஆப்டிமிட்டிக் அவுட்லுக், கன்க்ளூஷன். செகண்ட் வந்துட்டு இன்ட்ரொடக்ஷன். ஆண்டர்பிரனர் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃப்ரெஞ்சில் தான் கொண்டு வந்திருக்காங்க ஆண்டர்பிரனரிங்கிறத. ஆண்டர்பிரனர்ஷிப் அப்படின்னா அவங்க என்னென்ன பண்ணுவாங்கன்னா, இன்னோவேட் பண்ணுவாங்க, அவங்களோட ப்ரொடக்டிவ் வந்து எஃபெக்டிவாக காம்படிஷன் பண்ணுவாங்க. ரிஸ்க் பியரில் வந்துட்டு அவங்க பிஸ்னஸில் வந்துட்டு என்னென்ன ரிஸ்க்லாம் எடுக்கிறாங்க, அதை எப்படிலாம் கம்ப்ளீட் பண்ணி வராங்க அப்படிங்கிறது. இவங்க வந்துட்டு அவங்களோட உற்பத்தி பொருளை வந்துட்டு பாதுகாத்து வச்சுக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் ரிச்சோரஸ் ப்ரொவைடர் அப்படின்னா ஆண்டர்பிரனர் வந்துட்டு அவங்களோட ப்ரொடக்டிவ் யூனிட்டை வந்துட்டு கண்ட்ரோலாக வச்சுக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் முன்னக்கூடியே வாங்கி வச்சுக்கிடுவாங்க. ஆண்டர்பிரனர் வந்துட்டு புதுசான யூட்டிலைசேஷன்லாம் கண்டுபிடிப்பாங்க. ஹை அச்சீவர் அப்படின்னா ஆண்டர்பிரனர் வந்துட்டு ஒரு அச்சீவ்மெண்ட் டார்கெட் வச்சுருப்பாங்க அவங்களோட பிஸ்னஸ்க்கு. அதுக்கப்புறம் ஆண்டர்பிரனர் வந்துட்டு ஸ்ட்ராங் மோட்டிவேஷனாகவும் இருப்பாங்க. அவங்களோட பிஸ்னஸை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்காண்டி ஒவ்வொரு டார்கெட்டையும் பார்ப்பாங்க. ஆண்டர்பிரனர் வந்துட்டு எந்த சவால் வந்தாலும் எதிர்கொள்வதற்கு வந்துட்டு பயப்படாமல் தயாராக இருப்பாங்க. ஆக்ஷன் ஓரியன்ட் அப்படின்னா ஆண்டர்பிரனர் வந்துட்டு எப்போவுமே ஒரு செயல் மிக்கவராக இருப்பார். அதான் ஆக்ஷன் ஓரியன்ட். இவங்க வந்துட்டு எப்போவும் அவங்க பிஸ்னஸில் என்ன சிச்சுவேஷன் வந்தாலும் அதை பயப்படாமல் அதை சால்வ் பண்ணுவாங்க. ஆண்டர்பிரனர் வந்துட்டு அவங்க பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாகிறதுக்காண்டி அவங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க. டைமனிக் ஏஜென்ட் அப்படின்னா ஆண்டர்பிரனர் வந்துட்டு ஒரு பொருளாதாரத்தில் கஸ்டமர்ஸ்லாம் என்னென்ன எதிர்பார்க்குறாங்க, அது இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் குவாலிட்டியாக இருக்கும்னுட்டு பண்ணுவாங்க. ஆண்டர்பிரனர் வந்துட்டு கஸ்டமர்ஸ்க்கு வந்துட்டு என்னென்ன தேவை இருக்குது, எதிர்பார்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பூர்த்தி பண்ணுவாங்க. இன்னோவேட்டர் அப்படின்னா ஆண்டர்பிரனர் வந்துட்டு அவங்களோட பிஸ்னஸில் நியூ மெத்தட்ஸ் கொண்டு வருவாங்க. அது மூலமாக ப்ராசஸ்லாம் பண்ணுவாங்க. ஆண்டர்பிரனர் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னோவேட்டர் டு மேக் ஏ நியூ காம்பினேஷன் அப்படின்னா இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி கஸ்டமர்ஸ் வந்து வாங்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. இதில் மெயினாக என்ன பர்பஸ் இருக்குது அப்படின்னா, அவங்க ஒரு ப்ராடக்ட் எடுத்து அதை ரிசர்ச் பண்ணி அது மூலியமாக இன்னோவேட்டிவ் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னா இந்த ப்ராடக்டில் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணுவாங்க. ஆப்பர்ச்சுனிட்டி ஓரியன்ட் அப்படின்னா ஆண்டர்பிரனர் வந்துட்டு எப்போவுமே ஒரு வாய்ப்பு இருக்கும், அதை வந்து இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. அது உதாரணத்துக்கு எப்படி சொல்லலாம்னா, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அது டெவலப் ஆயிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு இன்னொரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அது மூலமாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அது ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னா, அவங்களோட ப்ராடக்ட் குவாலிட்டியாக இருக்குது அதுக்காண்டி. அதனால் ஃபாரின் மார்க்கெட்டு அதனால எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. ஆப்டிமிட்டிக் அவுட்லுக் அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்பிரனர் ஆர் ஆல்வேஸ் ஆப்டிமிட்டிக் அபவுட் ஹிஸ் ஃப்யூச்சர். ஆண்டர்பிரனர் வந்துட்டு அவங்களோட பிஸ்னஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்க ஒரு ஃப்யூச்சரில் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். இவங்க வந்துட்டு லக்கையும் ஃபேட் அப்படின்னா அதிர்ஷ்டத்தையும் நஷ்டத்தையும் அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. ஆண்டர்பிரனர் வந்துட்டு அவங்களோட பிஸ்னஸில் அவங்க ஓனாக ஹார்ட் ஒர்க் பண்ணாத அவங்களுக்காக லாஸ்ட்டாக கிடைக்கிறது தான் ஒரு அச்சீவாக இருக்கும், அவங்களுக்கான பெனிஃபிட்ஸ் இருக்கும். கன்க்ளூஷன். ஆண்டர்பிரனரில் ரொம்ப சொல்லிகிட்டே போகலாம், ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸும் இருக்கும். இதில் வந்துட்டு இவங்களோட ஆண்டர்பிரனர் வந்துட்டு அவங்க பிஸ்னஸை வந்து க்ரோத் பண்ணுவாங்க. அதுதான் மெயின் நோக்கமாக இருக்கும் இவங்களுக்கு. அதுக்கப்புறம் இவங்களோட மெயினாக என்ன இருக்கும் அப்படின்னா, இதில் இன்னோவேஷன், ரிஸ்க் எடுப்பாங்க, டிசிஷன் மேக்கிங், இவங்க என்ன டிசிஷன் எடுக்கிறாங்களோ அதை தான் செயல்படுத்தணும், ஆர்கனைசேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட். இதுதான் ஆண்டர்பிரனரோட பெர்ஃபார்மாக இருக்கும் மெயினாக. தேங்க்யூ.